சரி, இதுதான் சார் உங்களுடைய ஜாதகம். பிரகதி உங்களுடைய ஜாதகம் இதுதாம்மா. மகர லக்னம், ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதம். சரிங்களா? கிருத்திகையில ரோகிணி நட்சத்திரம். ரைட். திருக்கணிதப்படி நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்கிற திசை ராகு திசையில கேது புத்தி போயிட்டு இருக்குது. ஸோ சனி கேது குரு இந்த காம்பினேஷன் ஆன்மீக ஈடுபாடு, ஆன்மீக தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த கிரக சேர்க்கை தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. சரி, ரைட். லாஸ்ட் 2.5 years சரி கிடையாது. மகர லக்னம், மகர ராசி. மகர லக்னத்திற்கு 2ஆம் பாவகத்தில் சனி இருந்தாலும், 2ஆம் பாவகாதிபதியாக சனியாக இருந்தாலும் 2ஆம் இடத்தோடு தொடர்பு பெறக்கூடாது. காரணம், சனி ஒரு பாவ கிரகம். இப்படி சொல்லி தான் நான் எல்லாத்திலையும் திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன். சனி பாவகிரகமாக இருந்தாலும் 2ஆம் பாவகாதிபதியாக இருந்தாலும் சனி 2ஆம் இடத்தோடு தொடர்பு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா சனியினுடைய காரக அமைப்பின் மூலமா தான் உங்களுக்கு வருமானம். சனி பொய், பித்தலாட்டம், மறைவு, இது மூலமாக உங்களுக்கு வருமானம் உண்டு. வருமானம் கொடுக்கணும். ஒரு பாசிட்டிவான ஒரு சைடை மட்டும் நான் சொல்லக்கூடாது, ரெண்டுத்தையும் சொல்லணும். சனி சில நேரங்களில் 2ஆம் பாவகாதிபதியாக இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா 2ஆம் இடத்தை கெடுக்கும். பேச்சு, குடும்பம், பொருளாதாரத்தை தடை செய்யும். இப்படித்தான் நம்ம சனி பயிற்சி பலன்கள்லாம் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். சனியை பற்றி வீடியோல நம்மளுக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வருதுன்னா அதற்கு காரணம் இது போன்ற அமைப்புகள் தான். அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு வராது. எப்பவுமே பாசிட்டிவா சொன்னா கஸ்டமர்ஸ் ஏத்துக்குவாங்க. நெகட்டிவா சொன்னா அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். சரிங்களா? அதுக்காக நம்மள்ட்ட வந்து பாராட்டலாம் மாட்டாங்க. ஆனா அப்பதான் புரியும் அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்ப இவங்க வாயில எதுக்காக நான் சொல்றேன், இவங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க, பிரகதி சார் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறேன் அப்படிங்கிற வேர்டுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்றேன். லக்னாதிபதி தானே சனி. ஓகேங்களா? லக்னாதிபதி தானே சனி. லாஸ்ட் 2.5 years 2020 இருந்து லக்னாதிபதி சனி கோச்சாரத்துல லக்னத்துல தான் நிக்குது, 2ஆம் பாவத்துல தான் நிக்குது. இப்ப நல்ல பொருளாதாரத்தை கொடுத்துருக்கணும். லக்னாதிபதி பலமா இருந்துச்சுன்னா ஒரு முயற்சிகளை வெற்றி கொடுக்கணும், பெரிய பெரிய உயரத்தை தாண்டணும், அவருடைய வாழ்க்கையினோட அச்சீவ்மெண்ட்டை தாண்டணும் சொல்லணும்ல. டிப்ரெஷன்ல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. வேலை, அரசு வேலையை பற்றி எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க. லக்னாதிபதி பலமா இருந்துச்சுன்னா எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி கொடுக்கணுமே, ஏன் கொடுக்கல? லக்னாதிபதியே ஆனாலும் சனி ஒரு பாவகிரகம். அது லக்னத்தை தொடர்ந்துச்சுன்னா டிப்ரெஷன் தான் கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். அதற்கு உதாரணம் இந்த லைவ்லயே காட்டுறேன். அவங்க சொல்லியிருக்காங்க, நான் சொல்லல. இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஓகேவா? டிப்ரெஷன் கொடுக்கும். இப்ப நடந்துட்டு இருக்கிறது கேது புத்தி. சரி, கேது வேலை வாய்ப்பை முயற்சி பண்ண கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா நாட் சாட்டிஸ்பேக்ஷன் அந்த கேட்டகரியில கொடுக்கும். ரைட். சரி சார், இந்த கேது புத்தி விட்டுருங்க. சுக்கர புத்தில இருந்து சூப்பரா இருக்க போது ஜாதகம். மேரேஜ் அழகா வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரன். அண்டர்லைன் இந்த வேர்ட் பிரகதி. உங்க ஜாதகம் ஒரு பெஸ்டான ஜாதகம். சரிங்களா? ஸோ உங்களுடைய லைஃப் சூப்பரா இருக்கும். லைஃப் பார்ட்னர் சூப்பரா இருப்பாங்க. உங்க ஜாதகத்தில் சந்திரன் என்னவா நிக்கிறாரு? உச்சமா நிக்கிறாரு. அவர் எங்க போய் உட்காந்துருக்காரு? 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இப்பதானே சொன்னேன், ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் 9ஆம் பாவகங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சம்பவத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும். 7ஆம் பாவகம் உங்களுடைய கணவருக்கான காரக அதிபதி சந்திரன் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்து நிற்கிறார். சார் அமாவாசையா போகுது சார், தேய்பிரையாச்சு போனா போயிட்டு போகுது சார். சுக்கரனோட வீட்டுல உட்கார்ந்து நிக்குது, அவ்வளவுதான். சந்திரன் உச்சமா நிக்குது. தி பெஸ்டான கணவர் வருவார், கவலைப்படாதீங்க. சரிங்களா? ரைட். சுக்கர புத்தி தொட்ட உடனே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு வரும். அப்ப நமக்கு ஃபேவரட்டான தசா புத்தி உள்ள வரும் பொழுது நம்மளுடைய வேலைகள் நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செயல்படுத்திடணும். ரைட். இங்க சூரியனுடைய தொடர்பு இல்லையே அப்படின்னு நினைக்க வேணாம். உங்க ஜாதகத்தில் சூரியன் பலமா நிற்கிறார். சூரியன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் 6ஆம் பாவகாதிபதியோடு குருவினுடைய தொடர்பு நிற்கும் போது சுபத்துவமா நிற்கிறார். சிவராஜ் யோகம் உண்டு. உங்க குருவினுடைய பார்வை சூரியனுக்கும் உண்டு, சூரியனுடைய வீட்டுக்கும் இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசு வேலை உண்டு. எப்ப கிளிக் ஆனா கிடைக்கும், எப்ப நம்ம அதை நமக்கு ஃபேவரட்டான டைம், எப்ப நமக்கு பிடிச்ச மாதிரியான டைம். சரிங்களா? சில பேர் நமக்கு பார்த்துருப்போம், நம்ம லைஃப்லயும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம கேள்விப்பட்டும் சொல்லியிருப்போம். ஒரு 2 தடவை தான் அட்டன் பண்ணாரு, ஒரு சூப்பரான கம்பெனி செலக்ட் ஆயிட்டாரு சார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சார் அட்டன் பண்ணேன், உடனே நல்ல பேக்கேஜ் எனக்கு கிடைச்சிச்சான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு இப்படி அலையுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு ஏன் நடக்குது அப்படின்னா அது காரணம் இது போன்ற கிரக சேர்க்கை இருக்கணும். யோகா கிரகம் 9, 5 லக்னம் இது போன்ற கிரகத்தினுடைய தொடர்பு பெற்று ஒரு கிரகத்தை பத்தி போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சம்பவங்கள் ஈஸியா எளிமையா கிடைச்சிடும் சொல்றேன். அதனாலதான். சரிங்களா? ஸோ இந்த கேது புத்தி முடியட்டும். இந்த ஜூன் வரைக்கும் தானே. ஆமா,
அது ஜூன் வரைக்கும் இருக்குங்க. அது தாண்டிட்டு உங்களுக்கு சுக்கிர புத்தி தொட்ட உடனே ராகு சுக்கிர புத்தி மேரேஜ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வரன், அரசு வேலை எல்லாம் கிடைக்கும். கவலைப்படாது. நன்றி.